இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா. ஏங்க, என்னாச்சு? திடீர்னு முடிச்சு பார்த்தா உங்களை காணோம். எங்க போயிருந்தீங்க? தனா, நீ எப்படி? அதுவும் அப்பா கூட? அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எனக்கு புரியலங்க. அப்போ தனா வரும்போது வந்தா என் மகளா வான்னு உத்தரவு போட்டீங்க. இப்ப என்னடானா நடுராத்திரியில நீங்களே போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னங்க ஆச்சு? மா, 2 திருடனுங்க திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. அப்பாக்கு யாரோ தகவல் சொல்லிருக்காங்க போல. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு நீ தனியா இருக்க வேண்டான்னு அப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. பாத்தீங்களா, கடவுள் தான் யாரோ ஒரு ஆள் மூலமா இப்படி ஒரு தகவல் கொடுத்திருக்காரு. மாயா, யாரோ திருடனுங்க தனா வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்களாம். உன் பெரியப்பாவுக்கு தகவல் வந்து இதுக்கு மேல நீ தனியா இருக்க வேண்டான்னு தனாவை போய் கூட்டிட்டு வந்துட்டாராம். அப்படியா? கடவுளே, பெரியப்பா மட்டும் அங்க போகலனா என்ன ஆயிருக்கும்? எனக்கு தூக்கம் வருது. ஆர்த்தி எடுத்தீங்கன்னா நான் போய் தூங்குவேன். அவளுக்கு அவ ரூமை ஒதுக்கி கொடு. தனா, வந்ததும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் போடாம உன்னை கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்தியா? சரி பாதனா, நான் உன்னை ஒரு ரூம் கூட்டிட்டு போறேன். என் வீட்டுல என் ரூமுக்கு எனக்கு வழி தெரியாதா? தனா, வலது கால வச்சு உள்ள போ. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாயா. ஐயோ, என் பொண்ணு தனாவை எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்ட. இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான் இருக்கணும். பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது ருத்ரதாண்டம் ஆடிடுவாரு. அதனால அண்ணே, என்னண்ணே தானா நம்ம வீட்ல வந்து நிக்கிறா? காஃபியும் அவ கையால கொண்டு வந்து குடுக்கறா. நீங்களும் வாங்கிட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க. நீயாவது சொல்லு தானா, நீ எப்படி காலங்காத்தால இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்னுட்டு இருக்க? ஏய், அவ எப்படி வந்து நின்னா உனக்கு என்ன? அது இல்லன்னு, நேத்தே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனா திடீர்னு இப்படி கண்ணு முன்னாடி வந்து நின்னா சந்தேகம் வராதா? வரக்கூடாது. ஏன்னா தனா இந்த வீட்டு பொண்ணு. அவ எப்ப வேணாலும் இங்க வருவா. அதுக்கு நாம சந்தோஷம் தான் படணும், சந்தேகப்படக்கூடாது. டேய், நாங்க ஒன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லல. எப்படி வந்தான்னு தான் கேக்குறேன். ஆட்டோல வந்திருப்பா, இல்லனா நடந்தே வந்திருப்பா. ஏய், அவ எப்படி வந்தா என்ன? அதான் வந்துட்டால. அண்ணே, என்ன ஆச்சுன்னு? தனா எப்படி வந்தா? பத்மா, இப்ப தனா வந்ததுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம்தான். இல்லன்னு இப்ப யார் சொன்னா? சந்தோஷம் தானே? அப்ப விடு. பொருளெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். உடனே கிளம்பு, வீட்டுக்கு போகலாம்.
தனா தனியா இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால அவ இனிமே இங்கதான் இருப்பான். அவளுக்கு வேண்டியதை நீங்க எல்லாரும் செஞ்சு கொடுங்க. என்ன யோசனைமா? மாமா, தனா இங்க வீட்ல இருக்கிறதுக்கு காரணமே நீயா தான் மருமகளே இருக்கும். கரெக்ட் மாமா. ஆ, மாயா, உன்னாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எப்படி? தள்ளு. மா எங்க வர? வேறங்க, சமைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஏய், நீயே ஒரே ஆளை எப்படி இந்த வேலையெல்லாம் பாத்துப்ப? நானே ஏதாவது உதவி செய்யறேன் வா. ஆ, இருமா. இத்தனை வருஷமா நீங்க தனியா தானே எல்லா வேலையும் பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கிச்சன் பக்கமே வர வேண்டாம். அது இல்லடி. ஐயோ, ஆமா பெரியம்மா, தனா சொல்றது சரிதான். நீங்க போய் கால் மேல கால் போட்டு சும்மா ஜம்முன்னு உட்காருங்க. ஆ, சமைக்கிற எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க. அது மாயா, அம்மாவை இப்படி சொல்லிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்காத. நீயும் போய் ரெஸ்ட் எடு. நான் சமைச்சிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். ம்? நானுமா? ஆமா, போங்க முதல்ல. அட, போங்க. ஏதாவது அம்மா, ஏய், வேண்டாமா. ஐயோ, போங்க. இருடி. எல்லாரும் பிறந்த வீட்டு பெருமைய உகந்த வீட்டுக்கு போய் பேசுவாங்க. ஆனா உன்னை கிரவுண்டோட விட்டுட்டு போனவனோட பெருமைய இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. கதிர் ஃபாரினுக்கு போயிட்டான்ப்பா. அதுக்காக நான் அவனை விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்காக அவனுக்காக பெத்த அப்பனையே விட்டு கொடுப்பியா? உங்களையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. என்னையும் அவனையும் ஒரே தராசுல வச்சு பாக்குறதே என்ன விட்டு கொடுக்கறதுக்கு சமந்தான். அண்ணா, சீனு மாமாக்கு Dress தைக்க கொடுத்தல, அத காட்டுங்க. என்ன சாரு, உன் முகூர்த்த புடவைக்கு இது மேட்சா இருக்கு? ஆமா, எனக்கும் மாமாக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. அப்போ எனக்கு மேட்சா தானே அவரும் போட்டிருக்கணும். அதென்ன, சீனு மாப்பிளைக்கு மட்டும் ஸ்பெஷலு? அதான் நீயே சொல்லிட்டியே மாப்பிள்ளைன்னு.